பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படி யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களோ சொல்லும் போது வேறொரு கூட்டத்தை கூட அவர் சொல்றாரு. நீங்களோ அப்படின்றது நீங்க யாரு? நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க. நீங்க யாரு? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவங்க. நீங்க யாரு? தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொள்றவங்க. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதுனால, நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறதுனால, நீங்க தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்றதுனால உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு கூட்டத்துக்கு இரக்கம் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க யாருன்னா அவங்களும் தேவனை தேடினவங்க தான், அவங்களும் தேவனை விசுவாசிக்கிறவங்க தான். அவங்களுக்கு என்ன கிடைக்கல? இரக்கம் கிடைக்கல. அவங்க தேவனுடைய கோபாக்கிரி தான் அவங்களுக்கு கிடைச்சது. நீங்க யூதா நிருபத்துல நீங்க ஒரு வசனம் வாசிங்க. யூதா நிருபம் 5 வாசிங்க. 5ஆம் வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவரை அழித்தார். அங்க பாருங்க, அவர் தம்முடைய ஜனத்தை ரட்சித்து அவர் என்ன செஞ்சாராம்? விசுவாசியாதவங்களை அழித்தாராம். அப்ப பாருங்க, நீங்க இன்னொரு வசனம் வாசிங்க. அதனுடைய 19ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவருமாமே. அப்ப 2 கூட்டத்தார் குறிச்சு பாக்குறீங்க. ஒரு கூட்டத்தார் விசுவாசம் உள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, தேவனுக்கு காத்திருக்கிறவங்க. சொல்ல போனா இல்லையா? ஒரு கூட்டத்தை யார் சொல்லுங்க? விசுவாசம் உள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, காத்திருக்கிறவங்க, தேவனுக்கு தன்னை காத்து கொள்றவங்க. இவங்களுக்கு யாரும் கிடைக்கும். இன்னொரு கூட்டத்தார் யார் தெரியுமா? சபை விட்டு தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்கள், அப்புறம் ஜென்ம சுபாவம் உள்ளவங்க, ஆவி இல்லாதவங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அவங்களுக்கு என்ன கிடைக்காது? அவங்களுக்கு தேவன் இறக்கம் கிடைக்காது. அவங்கள தேவன் என்ன செய்யறாராம்? அங்க என்ன வாசிக்கிறீங்க? அழித்தார். ஹல்லேலூயா. நான் சொல்ல தயவு செய்து புரிஞ்சுங்க. நாம இன்னைக்கு எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? நாம எல்லாருமே நீங்க சொல்லலாம், நான் சபை விட்டு பிரிஞ்சு போகல, நான் அப்ப எந்த கூட்டத்துல இருக்கிறேன், நான் எனக்கு இறக்கம் கிடைக்கும் நீங்க சொல்லலாம். ஒருவேளை நீங்க சபை விட்டு பிரிந்து போகாம இருந்தா கூட, நீங்க ஜென்ம சுபாவம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க அழிக்கப்பட்டு தான் போவீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்குள்ள தன்னை காத்து கொள்ளாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க அழிக்கப்பட்டு தான் போவீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ண கண்டேன்னு வசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் இருந்தா கூட கடைசி என்ன செய்வான்? அவனுக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லைன்னு சொன்னா, அவன் ஜென்ம சுபாவம் உள்ளவனா ஆவி இல்லாதவனா இருந்தான்னு சொன்னா அவங்க அழிக்கப்பட்டு தான் போவான். வாசிக்கிறோம். 2 கூட்டத்தார், இவர்கள் நீங்களும். இவர்கள் அப்படிங்கிற கூட்டத்தில் இருக்கீங்களா? நீங்களோ அப்படிங்கிற கூட்டத்தில் இருக்கீங்களா? நீங்களோ அப்படிங்கிற கூட்டத்தில் இருந்தீங்கன்னு எப்படி இருப்பீங்க தெரியுமா? நீங்க விசுவாசத்துல உறுதியா இருப்பீங்க, நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொள்வீங்க. உங்களுக்கு நிச்சயமா இறக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இவர்கள் அப்படிங்கிற கூட்டத்தில் நீங்க இருந்து எப்படிமா இருப்பீங்க? நீங்க பிரிந்து போறதா இருப்பீங்க. உங்க குடும்பம் நடந்துட்டு இருக்கும், நீங்க வீட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க சபையில ஆறாம் நடக்கும், நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க. அதாவது பிரிந்து போறதா இருப்பீங்க, அல்லது ஜென்ம சுபாவமா இருப்பீங்க, அல்லது என்ன செய்வீங்க? ஆவி அபிஷேகமே இல்லாம ஆவி இல்லாம உட்கார்ந்து இருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல காரணம் வழங்குதா? அப்போ நாம இன்னைக்கு எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நீங்க வாசிங்க யூதா நிருபத்துல அதனுடைய 3ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ இங்க யூதா சொல்றாரு, நான் பொதுவான ரட்சிப்பு குறிச்சு தான் எழுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எதை பத்தி எழுதுறேன்? விசுவாசத்தை குறிச்சு எழுதுறேன். என்ன விசுவாசம்னா பாருங்க, அந்த விசுவாசத்துக்காக நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நீங்க போராட வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் இப்படி சொல்ல முடியும்,
விசுவாசத்துக்காக யாரு போராடுறாங்களோ அவங்க தேவனுடைய இரக்கத்தை பெறுவாங்க. யாரு விசுவாசத்துக்காக போராடலையோ அவங்க அழிக்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா? விசுவாசத்துக்கு என்ன செய்யணுமா? போராடணும். 5 வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி கவனிங்க. அப்போ யூதா என்ன சொல்றாருன்னா, நீங்க முன்னமே அறிந்திருந்த விஷயம் தான், புதுசா எதுவுமே நான் சொல்லலைங்க. யூதா என்ன சொல்றாரு, நீங்க முன்னமே அறிந்திருந்திருக்கீங்க, முன்னமே அறிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன், நீங்க அறியாத என்ன செய்யல நான் சொல்லல. இங்க பாருங்க அவன் என்ன சொல்றான், யூதா என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. 11 இருந்து வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா காயினை போல, பிலேயாமை போல, கோராவை போல இருப்பாங்களாம். அவங்கதான் இவர்கள் அப்படிங்கிற கூட்டம். என்ன பாவம் செஞ்சாங்க? இப்போ காயின் என்ன பாவம் செஞ்சான்? காயினுடைய பிரச்சனை, காயினுடைய வழி என்ன? காயினுடைய வழி என்ன? நீங்க 1 யோவான் 3:12 வாசிங்க. 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அப்போ தன் சகோதரனை பகைக்கிறவன் யாருங்க? அவன் காயின். அவன் பொல்லாங்கனால உண்டாயிருக்கிறவன். இவன் எப்படி இருப்பானா தெரியுமா? வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் வாசிக்கணும். எப்படி இருப்பாங்களாம்? தண்ணீர் இல்லாத மேகமா இருப்பாங்களாம். தண்ணீர் இல்லாத மேகம் என்ன செய்யாது? மழையை பெய்யாது. அது காற்றால் அலையுண்டு ஓடுதான் காணப்படும். அப்ப காயின் யாருன்னா அவன் சகோதரன் தான். அவன் வசனம் சொல்லுது, அவன் சபையில உங்க அன்பின் விருந்தோட இருப்பான். ஆனா ஒரு கரையா தான் இருப்பான். அவன் யாரு? அவன் காயின். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், நம்ம சகோதரனை பகைக்கிற எவனும் யாருங்க? மனுஷ கொலைபாதகம் தான். ஹல்லேலூயா. சபையில வார ஒரு விசுவாசி மேல உனக்கு விரோதம்னா நீ மனுஷ கொலைபாதகம் தான். உன் கூட பிறந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க மேல உனக்கு விரோதம் இருந்தாலே நீ கொலைபாதகம் தான். நீ யாரு கூடயாவது பேச மாட்டீங்கன்னா நீங்க ஒரு கொலைபாதகம் தான். ஹல்லேலூயா. உங்க கூட யாருன்னா பேசாம இருக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. ஆனா நான் இவங்கிட்ட பேச மாட்டேன், நான் இந்த சகோதர சபையில பேச மாட்டேன், வீட்டுல பேச மாட்டேன், ஊர்ல பேச மாட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாருமே இல்லாத பகை இருந்துச்சுன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து பகை சிலுவையிலே என்ன செஞ்சாராம்? கொன்றார்னு வாசிக்கிறோம். அவர் கொன்ற ஒன்றுக்கு நம்ம உயிர் கொடுத்து வாழ்ந்தோம் சொன்னா நம்ம காயின்னு வெளில போறோம். நம்மளை பார்க்கும்போது மேகம் போல தெரியும், நல்ல ஒரு பரிசுத்தவன் மாதிரி தெரியும். ஆனா தண்ணீரற்ற மேகமா இருப்போம். ஹல்லேலூயா. யாரா இருப்போம் நம்ம? தண்ணீரற்ற, யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது. மழை வாரமா இருக்கும், மழை என்ன செய்யாது? வராது. வானத்துல இருந்து தண்ணி வராது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காயினை போல சபிக்கப்பட்ட ஒரு பிசாசினால் உண்டான ஒரு தனாய் நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். ஹல்லேலூயா. அதான் இவர்கள் யார் தெரியுமா? அங்க வாசிக்கிறோம் 19 வசனத்துல, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த காயின் பிரிஞ்சு போயிட்டான் தெரியுமா? காயின் எங்க போனான்? காயின் என்ன செஞ்சான்? தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சான்? சகோதரன் பிரிஞ்சு போனா போய் சகோதரன் கொலை பண்ணிட்டு என்ன பண்ணான்? அவன் போயிட்டான். அதானே கர்த்தர். நீங்க பைபிள படிச்சீங்கன்னா நீங்க இங்க பரிசுத்தவானுடைய லைன் படிச்சீங்கன்னா என்னது? ஆபேல், என்னது அப்புறம் என்னது? சேத்தை கர்த்தர் கூட அந்த சந்தை தான் போட்டிருக்கும். காயின் சந்ததி பரிசுத்த சந்ததி கிடையாது. அது விலகிடுச்சு, சபை விட்டு விலக்கப்பட்ட அல்லது விலகி போன ஒருவன். ஹல்லேலூயா. அப்போ சபையை விட்டு ஒருத்தன் விலகி போறான்னா அவன் காயின் தான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சபை விட்டு ஒருத்தர் விலகி போனா அவங்க யாருதாங்க? அவங்க காயின் தான். அவங்க பிரிந்து போகிறவங்க தான். அவங்க தண்ணீரற்ற மேகம் தான். நான் சொல்ல வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவர்களுக்கு என்னன்னைக்கு என்ன இருக்குதான்? கோபாக்கினதான், ஆக்கினதான் இருக்குதான். ஆக்கினைக்கு என்றுதான் அவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் அங்க இன்னொருத்தர் போட்டு பாருங்க 11ல, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. இரண்டாவது யாரு? பிலேயாம். பிலேயாம் எதுக்கு ஓடுனானா? கூலிக்காக. சிலர் பாத்தீங்கன்னா பண ஆசையில இருப்பாங்க, பண ஆசைக்காக வஞ்சகம் பண்ணுவாங்க. பண ஆசைக்காக ஒரு விசுவாசி வஞ்சகம் பண்ணுவாங்கன்னா அல்லது பண ஆசையிலே ஒருத்தன் வாழ்வான்னு சொன்னா அவன் நிச்சயமா யார்தான்? அவன் பிலேயாம் தான். ஹல்லேலூயா. பிலேயாம் என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் சொன்னா நீதிமான் மரிப்போதும் மரிப்பேனாங்கன்னாங்க.
அவன் அப்பெல்லாம் மறிக்க அவனை கொன்று போட்டாங்கன்னு தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவன் யார் தெரியுமா? அங்க வசனம் பாருங்க, யூதா நிருபத்துல 12 வசனம் 12ல தங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றில் அவங்க இலையிலிருந்து கரையற்று 2 தடவை செத்து வேறற்று போன மரங்கள். நான் சொன்னேன் காய் யார் சொல்லுங்க? தண்ணீரற்ற மேகம். விலையம் யார் தெரியுமா? 2 தரம் செத்து வேறற்று போன மரம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தரம் வேறு செத்தா 2வது மழை பெய்யும் போது தண்ணீருடைய வாசனை படுவது துளிர்த்துரும். ஆனா ஒரு வேறு 2 தரம் செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யாதுங்க? அது துளிர்க்காது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்போ இவர்கள் யாரு தெரியுமா? 19வது வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவம் உள்ளவங்க. பிள்ளையாவுக்கு என்ன பிரச்சனை? பொதுவா பொருளாசைன்னு ஒருத்தனுக்கு பண ஆசை வந்தால் என்னதான் காரணம்? அது அவனுடைய ஜென்ம சுபாவம். எல்லாருக்கும் என்ன உண்டு? இயற்கையாகவே பண ஆசை உள்ள. பாருங்க, இந்த பிள்ளையாவுக்கு என்னன்னா ஜென்ம சுபாவத்து உள்ளவனா இருக்கான். அவன் 2 தரம் செத்து வேறற்று போன ஒரு மரமா இருக்கான். நீதிமான் எப்படி இருக்கணும்? தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனி காத்து இளைஞர்களுக்கு மரத்தை போல இருக்கணும். அவன் எப்போதும் என்னது? இலை தாட்சியா என்னது? மழைக்கு தாட்சியான வருஷத்துல தப்பாமல் கனி கொடுக்கிற இலை பச்சையா இருக்கிற மரமா இருக்கிறவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. ஆனா இவர்கள் யாரா? 2 தரம் வேறற்று செத்து போன மரங்கள். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேங்க, இவர்கள் யாரு? விசுவாசத்துக்காக போராடாதவன் யார் தெரியுமா? பிள்ளையாம். ஹல்லேலூயா. பிள்ளையாம் சம்பவம் நமக்கு தெரியுமா இல்லையா? என்ன 24ஆம் அதிகாரத்துல 14 வசனம் வாசிங்க. இதோ போகிறேன், பிற்காலத்திலே ஜனங்கள் செய்வதை. அந்த சம்பவம் என்ன தெரியுமாங்க? 3 முறை இவன் சபிப்பான்னு எதிர்பார்த்தான், இவன் ஆசீர்வதிச்சிட்டான். நீ உன் ஸ்தலத்துக்கு ஓடி போனா என்ன செய்ய? அவன் திட்டுவான். கடைசியா சொல்றான், நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன ஐடியா கொடுத்தான் தெரியுமா? வாசிங்க 25:1 வாசிங்க. தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். ஏன் வேசித்தனம் பண்ணாங்க தெரியுமா? 31:16 வாசிங்க. சந்ததியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் காரணமா இருந்தவர்கள் இவர்கள். அப்போ இங்க பாருங்க, விபச்சாரம் யார் பண்ண ஐடியா கொடுத்தா? ஏன் விபச்சாரம் பண்ண ஐடியா கொடுத்தான்? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சபிக்க முடியல. சரியா? ஆண்டவர்கிட்ட போயிட்டு இவங்களை சபின்னு சொன்னா அவங்க சபிக்க மாட்டேன்றாரு. ஆனா இவங்களை சபிச்சாதான் யார் காசு கொடுப்பா? மோவாப் ராஜா காசு கொடுப்பாரு. அப்ப காசு வாங்குறதுக்கு என்ன செய்யறாங்க? தேவ ஜனத்தை என்ன செய்யறான்? பாவம் செய்ய தூண்டுகிறான். அப்போ இவன் விசுவாசத்துக்கு போராடுறவன் கிடையாதுங்க. இவன் ஜென்ம சுபாவம் உள்ளவன். 2 தடவை வேறட்டு செத்து போன. இந்த காயினுக்கு சொல்லல, காயின் விசுவாசத்துக்கு போராடினா காயின் என்ன பண்ணலாம்? போயிட்டான். அது என்ன பண்ணிருக்கலாம்? தேவனே என்ன செய்ய? மன்னிங்க, இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்ன சகோதரன் கொண்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்களுடைய சமூகம் வேணும், நான் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போக மாட்டேன். பேதுரு என்ன சொன்னான்? அப்பாலே இப்போ சாத்தான்னு என்ன பண்ணவன்? அவன் போயிட்டானா? போல. உங்களுடைய விட்டு யாரிடத்திலாம் போவேன்னு சொன்னான். ஆனா காயின் விசுவாசத்துக்கு போராடலங்க. அவனை குறிச்சு வேதம் சொல்லுது, தண்ணீரற்ற மேகம், அவன் பிரிந்து போகிறவன். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்காக போராடாதனால இரக்கம் பெறல, அவன் அழிக்கப்பட்டுதான் போனான். ஹல்லேலூயா. அது மாதிரி பிள்ளையாம் பாருங்க, அவன் என்ன செய்யறான்? 2 தடவை செத்து வேறற்று போன மரமா இருக்கிறான். அவன் ஜென்மஸ்வரமா இருக்கிறான். விசுவாசத்துக்கு ஒண்ணு அவன் போராடல, அவன் இரக்கம் பெறாமல் அழிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப நாம இரக்கம் பெற என்ன செய்யணும்? ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு என்ன பண்ணுமா? நம்ம போராடணுமா? அது சொன்னா மாதிரி முன்னமே அறிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு காயினை பத்தி தெரியும், பிள்ளையாரை பத்தி தெரியும். ஆனா முன்னமே அறிந்திருந்தாலும் நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு அதை எழுதி உணர்த்துகிறேன்னு சொல்லி தான் யூதா எழுதுறாரு. இன்னொரு 3வது என்ன பண்ணிருக்காங்க? 11 வசனத்துல கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி. 3வது கூட்டம் என்னன்னா, ஊழியக்காரனை எதிர்த்து பேசின ஒரு கூட்டம். இப்போ கோரா யாருன்னா லேவி கோத்திரத்துல பிறந்தவன் தான். மோசே ஆரோன் யாரு? லேவி கோத்திரத்துல பிறந்தவன். அப்போ ஆரோன் தான் ஆசீர்வாதம் பண்ணுமா? நாங்க பண்ண விடாதா? நாங்க எந்த கோத்திரத்துல பிறந்தோம்? நாங்களும் லேவி கோத்திரத்துல பிறந்தோம் இல்லையா? அப்போ நாங்களும் ஆரோன் மாதிரி என்ன செய்வோம்? நாங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும். போட்டிக்கு வந்தாங்க. மோசே என்ன சொன்னாரு? டேய், இந்த ஆசாரிய பட்டம் யார் கொடுத்தது? ஆரோனுக்கு யார் கொடுத்தது? ஆரோனுக்கு விரோதமாய் போராட அவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லுவான். மோசே சொல்லுவான், அவனுக்கு விரோதம் போராட அவன் ஏமாத்திரம். ஏன்டா இப்படி? அந்த வசனம் வாசிங்க. என்னாகும் 16:9 முதல் வாசிங்க. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையார்
எடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். அவன் எம்மாத்திரம் என்றான். இல்லையா? பாருங்க, இப்போ மோசே என்ன சொல்றான்? நீங்க யாரு கிடையாது தெரியுமா? நீங்க வந்து அந்த இப்ப நீங்க வாங்க யூதாவில் இருக்கும் 1ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு விஷயத்துக்கு வாங்க. 13 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற இருக்கிறார்கள். அப்போ காயினுக்கு என்ன இருக்கு? காரிருள் இருக்கு. பிலேயாமுக்கு என்ன இருக்கு? காரிருள் இருக்கு. இன்னொரு யாரு? கோரா. அவனுக்கு என்ன இருக்கு? காரிருள் இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். பிலேயாம் யாரு? அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க. காயின் யாரு? அவன் கர்த்தரால உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷங்க. இது யாரு? நம்ம கோரா யாரு? தேவனுடைய ஊழியத்தை பெற்றவன். அப்ப இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருந்தவங்க தான் எங்க போறாங்க? இருளுக்குள் போறாங்க. காரணம், இந்த கோரா என்ன தெரியுமா செய்யறான்? கோரா யார் தெரியுமா? கோரா வந்து என்னது? அமளியான கடல் என்னது? அவமானம் செய்யறான். அவன் அவமானம் செய்யறானா? அப்புறம் என்னது? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். ரூட்டே தெரியல. அவன் வேலையா பார்க்கணும்ல. சிலர் பண்ணுவாங்க, தனக்கு மிஞ்சி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. தனக்கு மிஞ்சி யோசிப்பாங்க. ஊழியக்காரன் பண்ண வேண்டியதை விசுவாசி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா அவனுக்கு? அவன் என்ன சொல்றான்? இவன் என்ன சொல்றான்? மார்க்கம் தப்பி அலைகிற என்னது? நட்சத்திரம். இவங்களுக்கு என்னதான் இருக்கு? காரில் இருக்கு. நீங்க 19 வசனம் வாங்க. இப்ப நீங்க யூதா 1:19. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் கடைசியா அவன் ஜென்ம சுவாத்தினது ஆவி இல்லாதவர்களும் ஆமை. அல்லேலூயா. இவன் என்ன கிடையாது? ஒருத்தன் சாவி ஒருத்தன் வந்து பிரிஞ்சு போறான். ஆனா அவன் கண்டிப்பா ஜென்ம சுபாவமா இருப்பான். ஜென்ம சுபாவமா இருந்தா ஆவி இருக்காது. அல்லேலூயா. ஒருத்தன் வந்து யாரு? ஜென்ம சுபாவம் உள்ள, அதாவது யாரு என்ன சொன்ன? கடைசியா ஆவி இல்லைன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? எதிர்த்து தான் பேசுவான். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை யார் எதிர்த்து பேசுவா தெரியுமா? அபிஷேகம் பெறாத மட்டும் எதிர்த்து பேசுவாங்க. அல்லேலூயா. ஆவியை பெறாத அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்வாங்க? தாவீது ஏன் வந்து சவுலை எதிர்க்கல? ஒரே விஷயம் தான். தாவீது அபிஷேகம் பெற்றிருந்தான். அல்லேலூயா. சவுல் அபிஷேகம் பெற்றாங்கிறதை நம்ம அது பைபிளே போட்டிருக்கு. அது நமக்கு தெரியும். நமக்கு இன்னொரு விஷயம், அது தாவீது பெற்றதும் பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம எதை பத்தி சிந்திக்கணும்? நம்ம ஏன் அவன் சொல்ல இந்த வசனத்தை பார்த்தா ஏன் தாவீது வந்து எதிர்த்து பேசல? தாவீதுக்கு அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. புரியுதா? அப்ப சபையில கூட எந்த விசுவாசி வந்து ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிக்க மாட்டான் தெரியுமா? அபிஷேகம் பெற்ற நிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அபிஷேகம் போதிக்கும். அல்லேலூயா. அவன் பெற்ற அபிஷேகம் போதிக்கும். ஆனா அபிஷேகம் பெறாத இருக்கா பாத்தீங்களா? அவன் என்ன செய்வான்? ஊழியக்காரன, நீ மட்டும் தான் பிரசங்கம் பண்ணுவியா? நானும் பிரசங்கம் பண்ணுவேன். நீ மட்டும் தான் என்னது இப்படி பண்ணுவியா? நானும் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு செய்வான். ஊழியக்காரனை எதிர்த்து நிற்பது யார்தானா? அபிஷேகம் பெறாத ஆவி இல்லாத மட்டும் தான் செய்வோம். அல்லேலூயா. இந்த கோரா என்ன? கோராக்கு என்னல? ஆவி இல்ல. ஆரோனுக்கு என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. மோசேக்கு என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. 70 30 இருந்துச்சு, அபிஷேகம் இருந்தது. கோராக்கு என்ன இல்ல? ஆவி இல்ல. அல்லேலூயா. சொல்ல புரியுதா? அப்ப ஆவி நம்ம பெற்றுக்கிற நாம என்ன செய்யணுமா? ஒருவேளை அதை இழந்து கூட போக முடியும். ஏன் எழுத முடியும்? ஏன் எழுத முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி கோரா மாதிரி பண்ணிட்டு இருந்தா. அல்லேலூயா. கவனிங்க, அபிஷேகத்தை இழக்க முடியுமானா இவன் யார் இழந்தா? சவுல் இழந்தான்ல. சவுல் விட்டு ஆவி நீங்கிச்சுன்னு இருக்கா இல்லையா? அப்ப நமக்கு எப்பவுமே ஆவி இருக்கணும். அந்த கோராக்கு ஆவி இல்ல. பாருங்க என்ன பண்ணா, அவனை குறிச்சு வசனம் சொல்லுது, அவன் வந்து அமளியான கடல் அலை, அவமானத்தை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலையமா இருப்பான். அது மட்டும் இல்ல, மார்க்கம் தப்பி அலை நட்சத்திரத்தை போல இருப்பானா. இவங்க யார் தெரியுமா? இவங்க வந்து ஆவி இல்லாதவர்கள். அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம் புரியுதா? அல்லேலூயா. அதனால இவங்க விசுவாசத்துக்கு போராடலைங்க. அவங்களுக்கு அவங்க மோசே சொல்ற, ஆரோனுக்கு ஆசாரிய பட்டம், உனக்கும் அவன் கூட சேர்ந்து வேலை செய்யற ஊழியம் கிடைச்சது இல்ல. அப்ப அது வேலை நீ செய், நீ கூட உதவி செய்யற ஊழியத்தை நீ செய். அது உனக்கு அற்ப காரியமா? அதுல கடைசி என்ன ஆச்சுன்னா அது கூட இல்லாம இழந்து போயிட்டான். அல்லேலூயா. அவன் பண்ண அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியோட கடைசி என்ன செய்யலங்க? கோரா பண்ணாம அவன் சொல்லுவான், எல்லாரும் நேரமா நேர விடாது, வித்தியாசமா நடந்து ஜோப் பண்ணிட்டு இருப்பான். சொன்ன உடனே பூமி ரெட்டா பிறந்துரும். கோரா உள்ள போய் செத்து போயிடுவான். அல்லேலூயா. இந்த ஒரு தீர்க்கதரிசின்னு பார்க்காம பிள்ளைய வெட்டி போட்டுருவாங்க. எல்லாரும் வெட்டுவாங்க, இது மனைவியும் வெட்டி போட்டு வந்துருவாங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசியா பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. காயினை பாருங்க, தேவனே சொல்வாரு, போ சபிக்கப்பட்டு போ. அல்லேலூயா. சிம்பிளா இருப்பாங்க. தேவனோடு பேசி கொண்டிருந்த காயினுக்கு ஜஸ்ட் அவன் பிரிந்து போறவனா மாறிட்டான், தகுதியற்ற மிருகமா மாறிட்டான். காரணம் விசுவாசத்துக்கு போராடாதனால தேவன் இறக்கம் செய்யல. அல்லேலூயா. 2 தடவை செத்து, ஒரு தடவை செத்தா அப்புறம் என்ன வேறு செத்தா மழை பெய்யும் போது தண்ணி வாசனை படும்போது துளிர்த்திடலாம். ஆனா 2 தடவை செத்தா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. பிள்ளையார் கதை முடிஞ்சுது. காரணம் யாரு? அவன்
ஜென்ம சுபாவம் உள்ளவன். ஹல்லேலூயா. மூன்றாவது யார் சொன்னேன்? கோரா. அவன் எதிர்த்து பேசினான். காரணம் அவனுக்கு ஆவி இல்ல. வசனமா சொல்றது அவனுக்கு ஆவி இல்ல. அவன் யாரு? அவன் மார்க்கம் தப்பி அலைகிறவன் அல்லது அவமானத்தை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைன்னு வாசிக்கிறோம். அப்போ இவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்கு காரியங்களே இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த செக்ஷன் போலாமா? அத்தியாடி நீங்களோ. ஹல்லேலூயா. நீங்க இப்ப வர போறீங்களா அல்லது அங்கேயே பரவாயில்ல அந்த மூணுல ஒரு ஆள் நான் தான் சொல்ல போறீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, அந்த மூணுல ஒரு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, மனம் திரும்புறதுதான் நம்முடைய காரியமே. நான் சொல்றது புரியுதா? அப்போ வந்து மனம் திரும்புறது அந்த மூணுல ஒருத்தன் கண்டிப்பா ஒரு அழிவுதான். யாருக்கு? கோரா மாதிரி இருந்தா அழிவுதான், பிள்ளையா மாதிரி இருந்தாலும் அழிவுதான், காயமா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சகோதரை பகைச்சா அவனுக்கு கிடையாது. சகோதரை பகைச்சா அவனுக்கு அழிவுதான். ஹல்லேலூயா. பணத்துக்கு வேண்டி தேவனுடைய பிரமாணத்தை மாற்றினா என்னது? தேவனத்துல போய் சொன்னான். பண ஆசைக்காக சில பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருந்து பணத்துக்காக தேவனை தேட மாட்டாங்க சிலர். அப்ப பணத்துக்காக நடந்து தேவனத்துல வந்து வஞ்சகம் பண்ணா, அநியாயத்தை வஞ்சகம் பண்ணாங்க இல்லையா? பணம் ஆசை என்ன வருது? வஞ்சகம் வருது. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்புறம் என்னது? கோரா மாதிரி என்னது? தனக்கு முஞ்சிற காரியத்துல தலையிட்டா காரியங்கள் தான். அப்புறம் வசனம் சொல்லுது, நிருபம் 20:21 சொல்லுது பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம என்னவா இருக்கணும்? வாசிங்க பாருங்க. 20 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதும் கவனிங்க. நீங்களோ முதல்ல என்ன தெரியுமா? முதல்ல வந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். எதை உறுதிப்படுத்தணும்? முதல்ல விசுவாசம், உறுதியான விசுவாசம் இருக்கணும். சொல்ற பாருங்க, விசுவாசத்துக்கு என்ன பண்ணுமா? போராடணுமாங்க. இப்போ இயேசு நம்ம நம்பி விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டோம், அது ஒரு விசுவாசம். ஆனா இப்ப பாருங்க, இவன் சொல்ற காரியம் நீங்க பரலோகம் போறதுக்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக என்ன செய்யுங்க? போராடணும். உங்களுக்கு கிடைச்ச விசுவாசத்தை வச்சு என்ன செய்யுங்க? போராடுங்க. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? உறுதியான விசுவாசமா இருக்கணும். உங்களுக்கு உறுதியான விசுவாசம் வாசிக்கிறோமா இல்லையா? எப்படி வாசிக்கிறீங்க? நீங்களோ பிரியமானே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல ஒரு கானானிய ஸ்திரியை குறிச்சு பார்க்கலாம். கானானிய ஸ்திரீ மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல வருவா. கானானிய ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வந்து என்னது? அவளுடைய மகள் வந்து விசுவாசனால கொடிய வேதனைப்படுவா. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இப்போ இவ போராடலையா? ஏசப்பா போயிட்டே இருக்காரு. இவ பேசுறத கண்டுக்கவே இல்லை. சீசர்ல சொல்றாங்க இவள அனுப்பிருக்காங்க. பின்தொடர்றா. தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். யாருக்கு இறங்க கிடைக்கும்? நான் சொன்னேன், விசுவாசத்துக்கு போராட இறங்க கிடைக்கும். ஹல்லேலூயா. தாய் போராடல, கோரா போராடல, பிள்ளையா போராடல, இந்த ஸ்திரீ போராடுறா. அவங்க எல்லாம் வந்து தேவனை அறிஞ்சவங்க. இவ ஒரு புரட்சாதி தானே, வேறுங்க. இவ கானானிய ஸ்திரீ. அப்போ இவ என்ன பண்றா? எனக்கு இறங்கணும்னு பின்தொடர்றா. இயேசு கண்டுக்கவே இல்லை, போயிட்டே இருக்கிறார். அப்போ இவளுக்கு என்ன இருந்தது? விசுவாசத்துல உறுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா பேசும்போது சொல்லுவா தெரியுமா? ஏசப்பா சொல்லுவாரு, விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல உறுதி இருந்த கானானிய ஸ்திரியை கர்த்தர் செஞ்சாரு, ஆசீர்வதிச்சாரு. இப்படி ஆசீர்வதிச்சாரு. அவளோடு கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட வந்து தேவன் பேசுவார்னா அவங்க சூப்பருங்க. ஹல்லேலூயா. அவங்க போன காரியத்துக்காக பேசுறாருல, அப்ப இவ்வளவு பேசி கடைசியில் அந்த வார்த்தையினால நீ போகலாம், உன் மகள் பிழைத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்துக்கு நீங்க போராடுனீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பெரும்படி இறக்கம் வருவீங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அந்த கானானிய ஸ்திரியை குறித்து மத்தேயு 15:27 வாசிங்க. மத்தேயு 15:27. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, தின்னுமே. இந்த விஷயத்தை பாத்தீங்களா? நீங்க எப்படி படிச்சீங்க? நீங்க யூதா 1:20 மகா பரிசுத்தமான விசுவாசம் படிச்சீங்களா? அப்படிதான் படிச்சீங்க. இவளுக்கு விசுவாசத்துல உறுதி மட்டும் கிடையாதுங்க, பரிசுத்தத்துக்காக போராடுறா. எப்படி சொல்றேன்னா, அவர் சொல்லுவார், ஏசப்பா நாய்க்குட்டின்னு இவளை. யூதர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள், கானானியர்கள் வந்து நாய்க்குட்டி. சரியா? அவங்க தேவனை தேடாதனால சொல்றாரு,
நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன், அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போட மாட்டேன், பிள்ளைக்கு தான் அப்போ, நாய்க்குட்டி கிடையாதுன்னு சொன்னோன்னே இவ சொல்றா பாருங்க, எஜமான்கள் புசிக்கிற அப்ப நாய்க்குட்டி ஏதோ ரோட்ல போட்டதை சாப்பிட்டு ஏதோ திட்டு போடலாம் சொல்ல, எனக்கு எந்த அப்பம் வேணும்? எஜமான்கள் புசி, எஜமான் எந்த வீட்டுல நான் இருக்கணும் அந்த வீட்டு எஜமானுடைய மேஜிலிருந்து அந்த அப்பம், அந்த துணிக்கு அந்த பரிசுத்தமான அந்த அப்பம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அது வேஸ்ட் பீஸா இல்ல, அது எனக்கு அதை தின்னுமே. ஹல்லேலூயா. அதை தின்னுமே. அப்ப இந்த பரிசுத்தத்துக்காக போராடுறா பாத்தீங்களா, அந்த போராட்டம் என்ன செய்யுது? அவள் விரும்பினதை கொடுக்குது. ஏசப்பா சொல்றாரு, நீ விரும்பினபடி ஆளு கடவுள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அப்படி நமக்கு விரும்பினதை தந்து நமக்கு இறக்க செய்யறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துக்காக நீங்க நம்ம போராடணும்னா, உறுதியா இருக்கணும்னு சொன்னா, நம்ம பரிசுத்தத்துக்காக போராட சொன்னா நிச்சயம் கத்தர் செய்வாங்க, ஆசீர்வதிப்பு. அதோட விட நீங்க 15:23 வாசிங்க. 15:23. பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அனுப்பிவிடும் என்றார்கள். அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன கவனிங்க, இவன் பின்தொடர்ந்துனே இருக்கிறா. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் அல்லது அப்புறம் வாஸ்து பாத்துங்க. இவ பிரிஞ்சு போனாளா? பிரிஞ்சு போனாளா போலியா? ஏசப்பா சொன்னாரு, நாய்க்குட்டிலாம் அப்பவும் கிடையாது. சிலர் எதுனா சொன்னா டக்குன்னு சபைட்டு போயிடுவாங்க, தெரியுமா? சபைட்டு போயிடுவாங்க. இவ போனாளா? அது என்ன வாசிங்க? இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். இவ பிரிந்து போறவளா? கோயில பாத்தீங்களா என்ன சொன்னா? பின்னாடி அவங்க சொல்றாங்க, என்னது எப்படியாவது செஞ்சு அனுப்பிடுங்க. இவன் என்ன செய்ய, எப்படிப்பட்ட பிரிஞ்சு போறவா கிடையாது. அல்லேலூயா. அப்போ பிரிஞ்சு போகாம போராடுறதுனாலதான் வலுவாமல் காக்கப்பட்டான். அல்லேலூயா. யூதா நிருபம் சொல்லுதுங்க, 24 வசனம், யூதா 1:24 சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும். அல்லேலூயா. யார தேவன் எல்லாரும் பாவம் செய்யறவங்க, எல்லாரும் எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு, எல்லாரும் குற்றம் செய்யறோம், எல்லாரும் சச்சிக்குவார், எல்லாருமே யாரும் கிடையாது வானத்தில் இறங்கி வரல. எல்லாருக்கும் பிரச்சனை வரும், சோதனை, ஊழியக்கார மேல மனஸ்தா வரலாம், விசுவாசி கூட சக விசுவாசியோட பிரச்சனை வரலாம். அது என்னது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களும் இருக்கு, இல்லைன்னு சொல்லாங்க நானு. ஆனா இவன் என்ன செய்யறவங்க, பிரிந்து போறவளா இல்ல, பிரிந்து போகாதவளா இவன் என்ன செய்யறா, போராடுறதுனால வலுவாமல் காக்கப்படுகிறாள். நான் என்ன சொன்னேன், அவள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றாள், அவள் விரும்பினதை பெற்றாள், அவள் வலுவாமல் காக்கப்பட்டாள். ஏன் தெரியுமா? அவளுடைய போராட்டம் அவள் செய்து. அப்ப உறுதியா ஒருத்தர் போராடும் போது, உறுதியான விசுவாசம் இருக்கும்போது நிச்சயமா இப்படி அவரோட பேசுவாரு, அவன் விரும்பினதை தருவாரு, அவன் வலுவாமல் காத்துக் கொள்வார். அப்புறம் அந்த ஸ்திரீ என்னது, நீ போகலாம் மகளே, உன் விசுவாசம் பெரியது. அப்படி அவ யாரா, அவ ஆசீர்வதிக்கப்பட்டார். வலுவாமல் அவருடைய விசுவாசத்திலிருந்து வழிக்கு போகலங்க. சில என்னது ஏதாவது ஜோம் பண்ணி கிடைக்கலாம் வழியிடுவாங்க. அப்படி என்ன ஜாப்போ, இந்த சர்ச்சைக்கு போய் எனக்கு சரியா இல்லை, அவ்வளோ சரியா வேஸ்ட் கட் பண்ணிட்டு வழியிடுவாங்க, ஸ்லீப் ஆயிடுவாங்க. ஏசப்பா சொன்னா தெரியுமா, என் நிமித்தம் இடல் அடையாத இருக்கிற அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட என்ன நடந்தாலும் என்ன செய்ய விடாதான், இடல் அடைய விடாதான், அவர் எல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இரண்டாவது இன்னொருத்தர் நம்ம சொல்றேன், பேதுருவை நம்ம சொல்ல முடியும். பேதுருவை விதிச்சு இப்ப நீங்க அந்த வசனம் வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களே பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணி, ரெண்டாவது ஜெபம் பண்ணணும். என்ன சொன்னேன், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், காரணஸ்திரி மாதிரி. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பேதுரு ஜெபம் பண்ணானா இல்லையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 9:10 வாசிங்க. 9:10 அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9:10. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அப்புறம் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். கவனிங்க, ஜெபம் பண்ண போறான், ஆனா அவனுக்கு என்ன மனசு இருக்கு, இப்போ சாப்பிடணும், பசி. பாருங்க, மிகுந்த பசிகளோட ஜெபத்துக்காக போராடுறாங்க. ஹல்லேலூயா. சொல்லப்படுதா? சிலர் ஜெபிக்கிறதுக்காண்டி போராட மாட்டாங்க, ஜெபிக்கிறதுக்காக பிரயாசப்பட மாட்டாங்க, சாப்பிடுறதுக்காண்டி பிரயாசப்படுவாங்க. எதுக்கு பிரயாசப்பட மாட்டாங்க? ஜெபிக்கணுமே, அவனுக்கு ஜெப வேலை வந்துருச்சு, இப்ப அவன் ஜெபிக்கணும். ஆனா அவனுக்கு என்ன இருக்கு, ஒரு பக்கம் மிகுந்த பசியா இருக்கு, அவன் ஆயத்தை பண்றான், என்ன பண்றான், இவனும் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு போராட்டம் இருந்திருக்காதா? எங்க பசியோட ஜெபிக்கும் போது கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஒரு பக்கம் பசி பயங்கரமா இருக்குது, ஆனா என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெப நேரம் வந்துருச்சு, ஜெபிக்கணும். அப்ப பேதுரு என்ன செய்யறான், அவன் விசுவாசத்துக்காக போராடுகிறவன் தான். ஜெபத்திலே விசுவாசம் என்ன செய்யறான், போராடுறான். அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, அப்போஸ்தலர் அங்க அத 10ஆம் வாசியம், அவன் என்ன பண்றான், 10ஆம் அப்போஸ்தலர் 10:10 வாசியம். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில்
பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, பாருங்க, அவன் ஞான திருஷ்டி அடைந்து, அவன் என்ன அடையறானா? ஞான திருஷ்டி அடையறானா. அப்படின்னா அது அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்குதுங்க. அவன் ஞானம் உள்ளவனா, அவன் வாழ்க்கையில இதுதான் சரி, இப்படி பண்ணணும் எல்லாம் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு ஒரு ஞான திருஷ்டி அடையறான். அப்போ நம்ம சொல்ல முடியும், ஜெபத்திற்காக ஒருத்த போராடுவான்னு சொன்னா, விசுவாசத்துல ஜெபத்துக்காக ஒருத்த போராடும் போது அவன் ஞான திருஷ்டி அடைவான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பேதுரு குறிச்சி அப்போஸ்தலர் 10:17 வாசிங்க. 17 இருந்து அப்போஸ்தலர் பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்போ இந்த பேதுரு எப்படிப்பட்டவராக தெரியுமாங்க? நான் தான் அனுப்பினேன் அவர் சொல்றாரு, ஆவியானவர். அப்போ ஆவியானுடைய நடத்தல பெற போராடினான். அல்லேலூயா. அப்படிதானே? அவன் 3 பேர் தேடுறாங்க, யாரு சொல்றா நான் தான் அனுப்புறேன்னு? ஆவியானவர் சொல்ற நான் தான் அனுப்புறேன் போ. அப்ப அவன் என்ன போராடி வாழ்க்கையில? முதல்ல சொன்னேன், அவன் ஜெபத்திற்காக போராடினான். அப்புறம் என்னது? அவன் தேவ நடத்துதலை பெற அவன் பரிசுத்தாவி வசனம் வாசித்து என்ன வாசிங்க நீங்களோ? பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி தான் வாசிங்க. எப்படி வாசிங்க? பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. பேதுருடைய ஜெபம் பரிசுத்தாவிக்குள்ள இருக்குதா? இல்லையா? அவன் ஜெபம் பண்ணும்போது யார் பேசுறா? ஆவியானவர் பேசுறாரு, நான் தான் அனுப்புறேன் போ. அப்ப அந்த நடத்தலை பெற போராடுறான். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 10:28 வாசிங்க. அப்போஸ்தலர் அவனை நோக்கி கலந்து அவனிடத்தில் போக்குவரமாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இப்ப பாருங்க, அடுத்து இவருக்கு என்ன போராட்டம் தெரியுமாங்க? ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுபட ஒரு போராட்டம் அவனுக்கு இருக்கு. 3 முறை தரிசனம் வருது, சொப்பனத்துல கூட இறங்கி வருது. அவனுக்கு அவன் என்ன, நான் சாப்பிட மாட்டேன், பிரஜாதி வீட்டுக்கு போக மாட்டேன், நான் மத்த வீட்டுல சாப்பிட மாட்டேன், என்ன பண்ண? அவனுடைய ஜென்ம சுபாவத்துல போராடுறான். நாங்க கீதா 19 என்ன வாசித்தோம்? அவருடைய ஜென்ம சுபாவம், இவர்கள் ஜென்ம சுபாவம் படிச்சோம். யாரு? பிள்ளையானுக்கு என்ன ஜென்ம சுபாவம் இருந்துச்சு, இவன் என்ன சுபாவம் என்ன இருக்கு? அவர் விடுவிட போராடுறான். ஆனா பிள்ளையா போராடல. அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன சுபாவம் இருக்கும் சொல்லுங்க? ஜென்ம சுபாவம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கும். ஆனா பேதுருடைய சுபாவம் என்ன? அவர் யூதம், அவன் வந்து பிரஜை சாப்பிட மாட்டான். ஆனா இப்ப தேவன் சொல்றாரு, போய் சாப்பிடாங்க, போய் சாப்பிடுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன பண்ணலாம்? நான் சாப்பிட மாட்டேனே. 3 முறை கூட இறங்கி வர வேண்டிய இருந்துச்சு. ஆனா அவன் கடைசி என்ன சொல்றான்? நான் வந்து ஜென்ம சுபாவத்திலிருந்து ரிலீஸ் ஆயிட்டேன். ஏன் ரிலீஸ் ஆகிறான்? அவன் போராடி ரிலீஸ் ஆகிறான். அல்லேலூயா. அவன் விசுவாசத்துக்கு போராடுறவனுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். இவனுக்கு என்ன இரக்கம் கிடைச்சு தெரியுமா? முதல்ல சொன்னேன், ஞான திருஷ்டி அடைப்படி அவன் இரக்கம் பெற்றான். அது மட்டும் கிடையாது, பரிசுத்தாவி நடத்தலை பெரும்படி அவன் இரக்கம் பெற்றான். 3வது நீங்க பாருங்க என்ன செஞ்சான்? அந்த 1:24 வாசிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் பாருங்க, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தம். அப்ப 2வது என்ன சொன்னேன் நானு? இப்போ அந்த கானானிய ஸ்திரியை வலுவாம காத்தாரு. இவன் என்ன செய்யறாருன்னா, தேவன் தம்முடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோட நிறுத்த வல்லவரா இருக்காராம். பேதுரு சொல்லுவான் தெரியுமா? 2 பேதுரு 1:13-14 வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? 2 பேதுரு 1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். பாருங்க, இவன் தான் மரிச்சு போறாங்கிறது அவனுக்கு தெரியுதுங்க. எங்க போறானா? எனக்கு ஏசப்பா சொல்லியிருக்காரு, நான் சீக்கிரமா அவர்கிட்ட போயிடுவேனா, நான் போற நீங்க என்ன நினைக்கணும்ல, அதுக்கு செய்யலாம். அல்லேலூயா. அப்ப இவனுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இவன் வந்து ஜென்ம சுபாவத்திலிருந்து ரிலீஸ் ஆனதுனால அவன் தேவனுடைய சந்நிதிக்கு மகிழ்ச்சியோட போகிறதுக்கு அவனுக்கு தேவன் இருக்க செஞ்சார். அல்லேலூயா. செஞ்சாரா? செய்யலையா? செய்யல. அல்லேலூயா. இவ யாரும் கிடையாதுங்க, ஜென்ம சுபாவம் உள்ளவன். அல்ல. அல்லேலூயா. அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவன். 3வது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கடைசியா. 3வது புத்தி தெளிந்தவனே. புத்தி தெளிந்தவன் மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவான். அவனுக்கு 6000 எத்தனை பிசாசு முடிச்சிருக்கோம்? 6000 பிசாசு முடிச்சுதான் இருப்பான். இவன் பாருங்க, விசுவாசத்துக்கு வேண்டி போராடினான். எப்படி போராடினா பாருங்க நீங்க, நமக்கு தெரியும் அந்த சம்பவம். இவன் வந்து கல்வியில கூடி எங்க குடியிருக்கல, வீட்டுல கூடி எங்க குடியிருந்தான்?
கல்லுல குடியிருந்தான், வஸ்திரம் இல்லாம கல்லுகளால் தன்னை கீறி கொண்டு கூக்குள்ளிட்டு இருந்தான். யாரும் அவன் போய் என்ன பக்கத்துல போக முடியல. சங்கிலியால கட்டினா கூட என்ன பண்றான், அதை அறுத்து போட்டுவான். இந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறாரு. அப்ப என்ன அடையலாம், புத்தி தெளிகிறான். என்ன தெளிகிறான் சொல்லுங்க, புத்தி தெளிகிறான். இப்போ அவன் விசுவாசத்துக்கு என்ன போறான்னா, என்ன போறான்னா சொல்லுங்க. எங்க ஏசப்பா அந்த ஊருக்கு போனார்ல, போன உடனே வீட்டு பிசாசு எங்க இருப்பாரு, பண்ணிட்டு அனுப்புறாரு. 2000 பண்ணி அது தற்கொலை பண்ணி செத்து போச்சு. இந்த பிசாசுல வாழ முடியாது, இவன் வாழ்ந்துருக்கான், அதனால வாழ முடியல. பிசாசுல வாழ்றதுக்கு செத்து போச்சு அப்படி நான் பேச்சு சொல்றேன். அது எப்படி வியாக்கியானம் பண்ணிக்க. அப்ப செத்து போச்சு. செத்து போனது பிசாசு எங்க வந்துச்சு, இப்போ பண்ணிக்குள்ள உயிரோட இருந்தா பண்ணிக்குள்ள இருக்கலாம். இப்ப யாருல வந்துச்சு, அந்த ஆவி அந்த ஊருக்காரங்க வந்துச்சு. ஊருக்காரங்க எல்லாம் பூந்துச்சு அந்த பிசாசு. 6000 பூந்துட்டு அந்த ஊருக்காரங்க ஏசா போதுங்க போயிடு, இனி கூட சீக்கிரம் போயிடு. ஊருக்கு என்ன சொல்றான், போயிடு. பிசாசு போல அவனோட்டு தான் போயிருக்கு. பண்ணியும் செத்து போச்சு. எங்க வந்துச்சு இப்போ நான் நினைக்கிறேன், ஐ திங்க் அவங்க எப்படி சொல்றாங்க, இயேசு வாழ்ந்துனா பிசாசு தானே, இல்லையா? அப்படிதானே? இயேசு யாராவது சொல்லுவாங்களா? எந்த மதத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசுவ எந்த மதத்தில் ஒருத்தர் பிறந்து இருந்தாலும் இயேசு என்ன செய்ய மாட்டான், ஒருத்தனும் வேணாம் சொல்ல மாட்டான். அப்படிதானே சொல்லுவாங்க யாராவது? அவங்க இயேசு வந்து இங்க இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருந்து போயிடு, எங்களுக்கு என்ன செய்யணும் நீ வேணாம். ஒருவேளை அவங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அவங்க வந்து இயேசு வழிபடாம இருக்கலாம். இங்க இருந்து போயிடு அப்படின்னு இயேசு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? இயேசு வந்து பைபிள் சொல்லு ஒரு பாவமும் செய்யல, யாருக்கு எந்த துரோகமும் செய்யல. ஒருத்தர் பிசாசுல பிடிக்கப்பட்டிருந்தா அவனை விடுதலை தான் என்ன செஞ்சாங்க, பண்ணார். இப்ப என்ன சொன்னாங்க, இங்க இருந்து போயிடு, பண்ணி எங்களுக்கு ஆதாயம் நஷ்டம் ஆயிடுச்சு, பண்ணி செத்து போச்சு, பிசினஸ் டல் ஆயிடுச்சு, பிசினஸ் நீ பண்ண விட மாட்ட போல. அந்த ஊருக்கு என்ன பேரு, கெனசரேத்து பேரு அப்படின்னு ஆட்டு தோளும்னு அர்த்தம். ஊருக்கு பேரு ஆட்டு தோளும், வளர்க்குது பண்ணி. இல்லையா? அதான் ஜாவடிச்சார் ஆண்டு. இல்லையா? நான் அப்படி நினைக்கிறேன். இல்லையா? வசனத்துக்கு மீனிங்லா பார்த்து புரிஞ்சா அவங்களுக்கு என்ன சில விஷயத்துக்கு விட கிடைக்கும். ஆட்டு தோளத்துல என்ன வளர்த்துருக்க, நீ பண்ணி வளர்த்துருக்கியா, சாவடிச்சார். அவங்க பார்த்தாங்க பிசினஸ் போயிடுச்சு, ஆளுக்கு வெளியே போயிடுனாங்க. நான் சொல்றேன், இந்த ஊர்ல ஏசப்பா அவங்க சொன்னா மூட வந்துடுறேன்னா, மைண்டு கிளியர் ஆச்சு, ட்ரெஸ் போட்டாச்சு, மூட வந்துடுறேன்னா இந்த ஊர்ல இருக்கு நம்மளா இருக்குமா? ஒருத்தவன் ஏசுனார் வேணான்றான், ஏசப்பா அங்க இருந்து போயிடுன்றான் அந்த ஊருக்காரன். இவன் என்ன சொன்னான், நான் மூட வந்துடுறப்பா, இந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படின்றான். அவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. இவ்வளவு நாளா சுடுகாட்டுல இருந்தா இப்ப எங்க இருக்கு, வீட்டுக்கு போ. நான் சொல்ல வீட்டில் வாழ இறக்கம் பெற்றான். அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுல இருக்கிறது கிடையாதுமா, ஆபீஸ்ல இன்னைக்கு ஆபீஸ்ல டியூட்டி ஜாஸ்தி, நான் மார்னிங் வர சொல்லுவோம். இல்லையா சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன், நிறைய ஆண்கள் வீட்டுல தங்குறது இல்ல, பெண்கள் கூட தங்குறது இல்ல சில இடங்கள்ல. இல்லையா? புருஷன் சொல்றான், நான் வந்து அங்க ஆபீஸ் விஷயமா ஒர்க் விஷயமா வந்து நான் வீட்டுல போன் பண்ணுவான், நான் நாளைக்கு வந்துடுறேன். சாப்பிட்டீங்களா? நான் கடையில் சாப்பிட்டேன். இல்லையா? வீட்டுல இப்ப நிறைய பேர் இருக்குது இல்ல, ஆனா வீட்டுல இருந்தான். இல்லையா? வீட்டுல இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். இல்லையா? அது ஆனாலும் பெண்ணானாலும். நான் சொல்லுங்க புரியுதா உங்களுக்கு? காட்டுல மேய்ஞ்சாலும் வீட்டுல கூட்டுல அடையணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி என்னது, வீடு வந்து சேர்றது ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க நல்லா கவனிங்க. அப்ப இவன் எவ்வளவு எங்க இருந்தான், சுடுகாட்டுல இருந்தான். இப்ப எங்க வரலாம், நீ வீட்டுக்கு போ. கர்த்தர் என்ன சொன்னாரு, வீட்டுக்கு போய் கர்த்தருக்கு இறங்கி அங்க சொல்லுப்பான்னாரு. சொன்னாரா சொல்லியா? அப்போ நான் சொல்றேன், இவன் தன்னை இவன் வந்து தன்னை அங்க என்ன வாசிக்கிறீங்க, யூதா 1:21 வாசிங்க. காத்துக்கொள்ள போதும். அப்ப மூன்றாவது முதல்ல விசுவாசத்துக்கு போராடணும், ரெண்டாவது ஜெபத்துக்கு போராடணும், மூணாவது எதுக்கு போராடணும், தன்னை காத்துக்கொள்ள போராடணும். இல்லையா? இவன் வந்து தன்னை காத்துக்கொள்ள போராடினா நிச்சயமா போராடணும். அப்படிதானே? ஏன் சொன்னா, ஐயோ நான் வந்துடுறேன் ஜோம் பண்ணி பார்த்தா இல்லையா, அந்த நான் மூணு வந்துடுறேன். அவங்க போராடி பாக்குறாங்க. கர்த்தர் சொன்னாரு, சொன்னாரு வீட்டுல போய் நின்று செய்யறதுக்கு. அப்ப அந்த போராட்டத்துல கர்த்தர் என்ன செய்யறானே நடத்தினாருங்க. ரெண்டாவது மார்க் 5 முதல்ல மார்க் 5:18 வாசிங்க. அவர் ஏசப்பா கிளம்பிட்டாரு. பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் போதும், வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது மார்க் 5:20 வாசிங்க. 5:20. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இந்த பாருங்க, தெக்கப்போலிலாம் 10 நாடு. என்ன பண்ணலாம், 10 ஊர்ல 10 பட்டணத்துல போய் சொல்றான் சுவிசேஷம். இயேசு வந்து என்னை காப்பாத்தினாரு சொல்றான். அப்புறம் மார்க் 6:53 இயேசு திரும்பி வருவாரு. வசனம் சொல்லுது மார்க் 6:53 வாசிங்க. அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை
அறிந்து போதும் போதும். இங்க பாருங்க, இந்த ஊரை விட்டு போன்னு சொன்னாங்க முதல்ல. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? திரும்பி வரும்போது அந்த ஊருக்காரன் மட்டும் கிடையாது, ஊரை சுத்தி 10 ஊருக்காரன் எல்லாம் ஓடி வந்து ஏசப்பான்னு வராங்க. இது காரணம் எதுவும் அவன் தான். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொன்ன, தேவனுடைய அன்பிலே இவனை காத்துக் கொள்ளுமா இல்லையா? அப்ப இவன் தேவனுடைய அன்பினாலே போறா, அன்பில தன்னை காத்துக்குள்ள போராடணும் இல்லையா? சொல்ல போனா தேவனுடைய அன்பை வந்து அறிவிக்க போராடலாம். நம்ம நீங்க போராடுறோமா? வசனம் சொல்லுதுங்க, அவன் என்ன செஞ்சான்? எல்லா இடத்துக்கும் சொல்லி பண்ண சொல்லிருக்க மாட்டானா? சொல்லிருப்பான். அப்ப அந்த அன்பை அறிவிக்க அவன் போராடி இருக்க மாட்டானா? போராடி இருப்பான். அப்ப முதல்ல தன்னை காத்துக்கொள்ள போராடுறான். தேவனுடைய அன்பை அறிவிக்க என்ன செய்யறான்? போராடுறான். அது மட்டும் இல்லங்க, மார்க் 5:15 வாசிங்க. வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். நான் சொன்னேன் அவங்க எல்லாம் ஆவி இல்லாதவங்க அப்படி சொன்னேன். இவனுக்கு ஆவி இருக்கா இல்லையா? ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. எப்படி சொல்லணும்? 1 யோவான்ல 4:2 சொல்லுது, இயேசுவை ஒருத்தர் கர்த்தர்னு சொல்லணும்னா யாரு? அவ ஆவி பெற்றிடும். பரிசுத்த ஆவினால சொல்ல முடியும். பரிசுத்த ஆவி இல்லாம யார் என்ன செய்ய இயேசுவை கர்த்தர்னு சொல்லவே முடியாது. சரியா? அது மட்டும் இல்லங்க, 2 தீமோத்தேயுல வாசி, 2 தீமோத்தேயு 1:7 நீங்க என்ன வாசிப்பீங்க? தேவன் நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரு? கொடாமல் ஆவி கொடுத்திருக்காரு. இவனுக்கு இதை குறிச்சு தெரிஞ்சிருந்தா தெளிவா இருந்துச்சா? தெளிவா இருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? ஆவி உள்ளவர் இவன். ஹல்லேலூயா. ஆவி இல்லாதவனுக்கு புத்தி தெளிவு இருக்காது. ஆவி உள்ளதான் புத்தி தெளிவா இருக்கணும். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது. இவன் தேவனுடைய பாதத்தில் என்ன செய்யறான்? உட்கார்ந்துட்டா உட்கார்லையா? அப்ப இவன் ஆவி உள்ளவன் இருக்க போராடிப்பான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. எப்படின்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து புத்தி தெரிஞ்சான்னு வாசிக்கிறோம். அப்ப எப்பவுமே கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்தா இருந்திருக்கணும். ஏன்னா இந்த ஊர்ல யாருமே இயேசுநாதர் நம்பல, யாருமே நம்பல. அந்த இவன் வீட்லயே நம்பிருக்க மாட்டாங்க. இவன் சுடுவாட்ல இருந்தாங்க. இப்ப இவன் என்ன செய்யறான்? தன்னை காத்துக்கொள்ள போராடுறான். தேவனுடைய அன்பை அறிவிக்க போராடுறான். நான் என்ன செய்யறான்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இவன் ஆவி உள்ளவனாய் காணப்பட என்ன செய்யறான்? அவன் போராடினான். இதான் விசுவாசத்துல போராடுறது. ஹல்லேலூயா. விசுவாசத்துல போராடினதுனாலதாங்க அவன் இரக்கம் பெற்றான். எப்படி இரக்கம் பெற்றான்? வீட்டுக்கு போக இரக்கம் பெற்றான். அந்த பட்டணத்தார் எல்லாருமே இயேசுவை அறிந்து கொள்ளும்படி இவன் இரக்கம் பெற்றான். இவன் ஆவி உள்ளவனா இருக்கும்படி என்ன செஞ்சான்? சொல்ல போனா என்ன ஆசீர்வாதம் வச்சு தெரியுமா? 25 வாசிங்க. 1:25. நாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இவன் மூலமா தேவனுக்கு மகிமை வந்துச்சா வரலையா? இவன் ஒரு ஆள் தான், யாருமே கிடையாதுங்க. இவன் ஒரு ஆள் மூலமா 10 பட்டணம் 10 பட்டணங்கள் என்ன செய்ய இயேசுவை அறியுது. ஹல்லேலூயா. இப்ப இயேசுவா வரும்போது என்ன சொன்னாங்க? இந்த ஊருக்காரங்க இங்கிருந்து போயிடுவாங்க. ஊரே சொல்லிச்சு இங்கிருந்து போயிடுங்க. இப்ப என்ன சொல்லுது? இப்ப வாசிங்க நீங்க மார்க் 6:54 வாசிங்க. அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப தொட்டா ட்ரெஸ் தொட்டா கூட போகணும்னு என்ன செய்யறாங்க? அவங்க கெஞ்சுறாங்க. இவ்வளோ மரியாதை ஏசப்பா கிடைக்க காரணம் யார் சொல்லுங்க? அந்த மனுஷன். ஹல்லேலூயா. அந்த மனுஷன். நான் சொல்லுவேங்க, இப்ப நீங்க இவர்கள் அப்படிங்கிற அந்த 3 கூட்டத்துல இருக்கீங்களா, அல்லது நீங்களோ அப்படிங்கிற இந்த 3 கூட்டத்துல இருக்கீங்களா? நீங்களோ இடத்துல யார சொன்னேன்? அந்த கானானிய ஸ்திரீ, அப்புறம் பேதுரு, அப்புறம் இந்த புத்தி தெரிஞ்சவன். இவனுக்கு நான் தான் அந்த பேர் வச்சேன். அவனுக்கு புத்தி தெரிஞ்சவன். எல்லாரும் சொல்லி பேர் வச்சிருக்காங்க, லேகியோன் பிசாசு பிடிச்சவன். நம்ம அப்படி பேர கூடாது, தப்பு பேர கூடாது. கெட்டகுமாரன் சொல்லி நல்லவனுக்கு பேர் வச்சுப்பாங்க சண்டே ஸ்கூல்ல. யார் உண்மையிலே கெட்டகுமாரன்? மூத்தவன் தான் கெட்டகுமாரன். அவங்க அப்ப உள்ள வீட்டுல கூட வரமாட்டான், வெளியே பொறாம அவன் தான் கெட்டது. என்ன வேற சொல்லி கொடுத்துருக்காங்க சண்டே ஸ்கூல்ல? இளையவனுக்கு அவங்க நல்லவங்க. அவங்க வந்து திருந்தி நல்லவனா வந்தான். அவனுக்கு என்ன பேர்? கெட்டகுமாரன். இவனுக்கு என்ன பேர்? லேகியம் பிடிச்சவன். அப்படி புத்தி தெரிந்தவன். ஹல்லேலூயா. அப்ப இந்த புத்தி தெரிஞ்சவன் பேதுரு, காகேசிலாம் நீங்களோ அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்காங்க. ஹல்லேலூயா. எப்படி? இவங்க வந்து விசுவாசத்துல உறுதி, பரிசுத்த ஆவியில ஜெபம், தேவனுடைய அன்புக்கு தன்னை காத்துக் கொள்வது, இதெல்லாம் இருந்தனாலதான் இவங்க இரக்கம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. நாமளும் என்ன பெறணும்? இரக்கம் எப்படி பெறணும் தெரியுமா? வலுவாம நம்ம காக்கப்படணும். மகிழ்ச்சியோட சரீரம் போய் நிக்கணும். நம்ம மூலமா அவருக்கு எப்போ மகிமை இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதாங்க இரக்கம். ஹல்லேலூயா.
இப்படி இரக்கத்தை பெற என்ன செய்யணும்? விசுவாசத்துக்கு போராடணும். விசுவாசத்துக்கு போராடலன்னா எப்படி இருப்போம்? நம்ம வந்து தனியற்ற மேகமா இருப்போம், வேறற்று போன மரமா இருப்போம். நாம் வந்து அமளியான கடல் இல்லையா, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா நம்ம ஆயிடுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு காரியங்கள் தான் இருக்குன்னு வாசிக்கிறோம். நாம் அப்படி இல்லாமல் நீங்களோ அந்த லிஸ்ட் நம்ம காணப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இதோ உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளோடு உடைய கரம் இருந்து வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் இறக்க பெறுவார்களாக. எங்கள் தேவன் மகிமைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.